அதாவது ஒரு ஒன்றில் ஏற்பட்ட குளறுபடி. ஆமா, அந்த ஒன்றில் ஏற்பட்ட குளறுபடினா இங்கு அதாலான ஒவ்வொன்றிலுமே சர்ச்சை தான். இங்கு சில நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. ஆமா, அது சரீரத்தை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, உயிர் பொருளை சொல்லி தரல. சரீரத்துல உயிர் இருந்தாதான் அவன் மனிதன் என்ன சொல்லப்படுவான். உயிர் இல்லைன்னா அது சவம்தான். அப்ப இங்க கல்விகள்லயே எவ்வாறு இருக்கு? இதெல்லாம் திட்டமிட்டு செய்தார்களா, இல்ல இதெல்லாம் காலப்போக்கில் இப்படி ஆயிடுச்சா? ஏன்னா இதுல தனக்குள்ளர ஆழ்நிலை பொருளில் நிலை நின்று இருந்தவன் இந்த மனிதன். அதன் பெயரால் இந்த சகத்தோடு சகலத்திலும் தொடர்பு பெற்று இருந்தான். ஆழ்நிலையில தான் இருந்தான், இருந்தபடியே இந்த சகத்தோடு தொடர்பில் இருந்தான். அந்த ஒன்றில் ஏற்பட்ட தவறு என்ன அப்படின்னா, இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்றுனா ஒரு நபர், ஒருவர் அப்படின்னா ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒருன்னு சேரும் பொழுது இங்க சகமே வந்துடும். ஒருவர், ஒவ்வொருவர். ஒருவரும் போது ஒருத்தர் குறிப்பிட்டுரும், இங்க இன்னொன்னு சேர்த்துட்டா ஒவ்வொருவரையும் குறிச்சிடும். ரெண்டே ரெண்டு ஒண்ணுதான். அதுதான் இங்க எண்ணிக்கை அங்கிருந்துதான் வந்தது. ஒன்று அப்படின்னு சொல்வது அதனுடைய தன்மையில அது ஒரு தொழிலினுடைய பெயர், ஒரு எண்ணிக்கையினுடைய பெயர் இல்லை. ஒன்று உண்டு, அது ஒன்றற்ற ஒன்றது, ஒவ்வொன்றையும் செய்தது, ஒவ்வொன்றிலும் இல்லாதது. அப்படி ஒன்று முடிஞ்சிச்சு. அது நம்ம உயிர் பொருள் போல சொல்லலாம். ஆனா அதுதான் மூலமா தான். அப்ப நமக்கு இந்த ஒன்றுன்னு அவங்க சொன்னது ஒன்றை தான் சொன்னாங்க. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும். ஒன்று கண்டீர், ஒன்று கண்டீர், ஒன்றுனாதான் காண முடியும். உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர், உடலுக்கு உயிர் ஆவதும். அதுவேதான் நமக்குள்ள உயிர் பொருளா இருக்கு. இதெல்லாமே ஒரு வகைப்படுத்துற எடுத்துக்காட்டுகள் தான் சொல்றேன். என்ன காரணம்னா, இப்ப நம்ம இது உன்னை உயிர் பொருள் போல அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக நம்ம சொல்லிட்டோம். அப்ப நான் சொன்னது ஒரு ரோமத்தை பற்றின வரலாறு, அந்த உடலை பற்றின வரலாறு இல்லை. அப்ப இந்த ஒன்று அப்படிங்கிறதுல இருந்துதான் வந்தது. இப்ப நம்ம எத்தனையோ கோடி இந்த மனிதர்கள் வழிபாடுகள் முறைகள்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கிறது தான். இவன் எதை கண்டெல்லாம் அஞ்சுகிறானோ அதற்கு ஒரு கோயிலை கட்டிடுவான். ஏன்னா அதெல்லாம் காலத்தினுடைய காரணிகள், நமன் கருவிகள். அப்படின்னா தன்னை விட மேலானதுன்னு அவன் நினைச்சு அவனுக்குள்ள ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இப்படியே தான் வந்தது. அந்த சுபாவம் நாளடைவில் எங்கும் எவ்வாறு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. அது பாட்டுக்கு அதாவது சில முறைமைகளை தேர்ந்தெடுத்துருச்சு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்திற்கும் மேல ஒரு தலைமை இருக்கும். அந்த தலைமையை நம்ம உணர்த்த முடியாது. அதுதான் மூல பரம்பொருளா இருக்கு. இப்ப வாத விவாதங்கள், இந்த கொண்டாடுறது, அது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அது எல்லாத்திலுமே சடங்குல தான் வரும்னு சொல்ற. சகலமும் சடங்கு தான் சொல்ற. ஏன்னா அது சூட்சமமா தன்னை நிலைநிறுத்திட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டான், சத்தியம். உன்னை தங்க மண்ணை தந்து, அது மண்ணை தன்னை கொண்டு தாங்கி இருக்கிறது. எந்த கண் கொண்டு காண முடியுமோ அந்த கண் கொண்டு கண்டுகொள். எந்த அறிவை கொண்டு அறிய முடியுமோ அந்த அறிவை கொண்டு அறிந்து வை. ஆனால் இங்கு நிகழ்வது உண்மை. அப்படி ஒரு மூலப்பொருள் இங்கு இருக்கு. அது கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில ஒரு சீர் பெரும் பேரியக்கு நியமாய தத்துவம். அவரின்
தூய நோக்கம் இங்கு சகல உயிர்களும், அவர்களுடைய தூய விருப்பம் இங்கு சகல உயிர்களும், இங்கு வந்திருக்கும் எல்லா உயிர்களும் வேறு ஒருவன் விரும்பி இருக்கிறான். இதுவரை இங்கு எதையெல்லாம் தோற்றுவித்தானோ அவன் விரும்பி வந்தவன் இவன், அவன் வேண்டி பெற்றவன் இவன். ஏன்னா இங்க ஒரு ஊசி முனை அளவு நேரம் கூட நம்மளால இந்த நிர்ணய காலத்தை தாண்டி வாழ்ந்துட முடியாது. அதே மாதிரி நம்ம இங்கு வருவித்திடவும் முடியாது, அகற்றி விடவும் முடியாது. இப்படி ஒண்ணு நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த தூய மூலத்தினுடைய விருப்பங்களா இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க போனா, அவர்கள் இருப்பவர்கள் எல்லாருமே இறைவனின் குழந்தைகள், அது ஒரு இயற்கையின் குழந்தைகள். எவ்விதத்துல வேணாலும் சொல்லிக்கலாம், இது சத்தியம். அது இவர்களுக்கென அதனுடைய ஸ்தானத்திலிருந்து எந்த வழிமுறைகளையும் கூறவில்லை. முடிஞ்சிருச்சு. அது எதுவும் இவர்களுக்கு கட்டளை இடவில்லை. அவர் பாட்டுக்கு பிறக்கிறாரு, அவர் பாட்டுக்கு இந்த உலகத்தை பார்க்கிறாரு, வர்றாரு, போறாரு. ஒரு பறவையை போல, ஒரு விலங்குகளை போல அவர் பாட்டுக்கு ஒரு வாழ்வு வாழ்றாரு. அதுல மனம் என்னும் தன்மையை உணர்றாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அபிமானம் தான் அதனுடைய மூலம், மனிதாபிமானம் அப்படின்ற பெயரால நிலை நின்று ஒரு பூரண வாழ்வு வாழ்ந்து விடுகிறார். இங்க எந்த விதியும் அது நமக்கு வைக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் பொது விதியா வைத்தது. ஏன்னா இங்க 1000 கோடி பேதங்கள் இருக்குப்பா. சத்தியத்தை புறந்தள்ளிராதீங்க, தர்மத்தை புறந்தள்ளிராதீங்க. அது தனி மனித அத்தை, தனி மனித நிர்ணயத்தை, தனி மனித அடங்கலை, தனி மனித அறிதலை அதன் பெயரால செலுத்தப்படும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது அகப்பே. இங்க மனம் என்னும் பிசாசு இருக்கு. ஏன் நம்ம இறைவனின் கோட்பாடுகளின் பெயரால நம்ம போய் அதை ரணப்படுத்திக்கிட்டு அந்த இறைவனை கொண்டாட்டிக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு இன்னும் ஏதோ செய்துக்கிட்டு நம்ம இப்படி எல்லாம் ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கோமே, அதெல்லாம் அதுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நமக்கு. இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அதுதான் சத்தியத்தையும் தர்மத்தையும் தனி மனித நியதியை வச்சிருச்சு இல்ல. ஒரு நீர்க்குமிழி வாழ்வு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இதை நீங்க கடைபிடிச்சிட்டு வாழ்ந்துட்டீங்கன்னாவே எல்லாருக்கும் எல்லாமே கிட்டும். எல்லாருக்கும் எல்லாம் ஒரு எங்கும் சமநிலை, எதிலும் நடுநிலை இல்லை என்பது இல்லை அப்படிங்கிற பெயரால ஒரு குறைந்தபட்ச தன்னிறைவுக்கு சத்தியமும் தர்மமுமே வழிவகுத்துரும். ஏன்னா இவன் அத்தை குறிப்பிட்டு ஆம் செல்வன். அப்ப அந்த இறை அது தனக்குள்ளார சத்திய தர்மமா நிலை நின்று அது விலகிருச்சு. வாழ்ந்துட்டு வான்னு சொல்லு. கொண்டாட கொடுத்த குவளையமடா குமரா, கொண்டாடி வை. சகமதையும் சகலத்தையும் தலையில் வைத்து கொண்டாடி வை. வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரு. அவ்வளவுதான். உனக்குள்ளார இப்ப ஏற்பட்டிருக்க சர்ச்சை உடலுக்கும் மனசுக்கும் தான். வேலை முடிஞ்சிருச்சு. இது மனம்ங்கிறது 100% கற்பிதம் தான் சொல்றேன். இது இந்த உடலை கொண்டு கனவு கண்டு உடலே அதுன்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல இது ரெண்டையும் எடுத்து ஒரு ஓரமா வைங்க. ஆம், மூலப்பொருளுக்கு செல்லுங்கள், அந்த ஒன்றற்ற ஒன்றாகுங்கள். ஏன்னா இந்த மனசு அதுக்கு எல்லை இல்லாதது. அதை ஆற்றுப்படுத்தவே முடியாது. இந்த தவம் தியானம் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இவங்க பாட்டுக்கு ஆழ்ந்த அந்த மலைகள்ல குகைகள்ல இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படி இந்த அகப்பேய முகாந்திரம் இல்லாது தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த மூலத்தை ஒரு முடிவில்லாத பொருளில் கட்டி விடுதல். அந்த முடிவில்லாத பொருள்ல, ஏன்னா அது கடல், இது வெறும் ஒரு துளிதான். இது பாட்டுக்கு பெரிய மாபெரும் ஆர்ப்பரிப்போட இருக்கும். அந்த கடல்ல விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு துளி தன் முகவரியை இழந்து விடுகிறது. ஏற்கனவே அங்க அதுக்கு ஒரு பெரிய முகவரி இருக்கு. அடித்தரை கரை அறுத்த அங்க ஒரு கடல் அமுது இருக்கிறது. அப்ப இந்த தனியா துளியா இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள தோன்றின எல்லாமே கடலில் சேர்ந்துன்னு ஓய்ந்துடும். அதற்கு வைக்கப்பட்டதுதான் இந்த வழிபாடு, அதற்கு வைக்கப்பட்டதுதான் இந்த தவம். ஏன்னா உனக்கு வாழ்வினுடைய நியதி சொல்லி இங்கு உன்னை இறக்கி விடப்படல. டே கண்டது கேட்டது அவங்க இதெல்லாம் இங்க நிறைய படைப்புகள் படைத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல எல்லாம் நீங்க லைத்ததுங்கிற பெயரால ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு முழுசா இதுதான் பிரதானம்ன்ற பாவனை தோன்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு நோயில படுத்துருவீங்க. ரண மரண பயத்துல வழியில நீங்கள் துடித்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் நிஜமா இருக்கு.
அதெல்லாம் அவ்வளவு தூரம் நம்ம அதற்கு சில முக்கியத்துவங்களை நம்ம கொடுக்க வேணாம்னு சொல்றோம். மரணம் விரும்பி ஏற்க வேண்டிய ஒன்று. நீ நேசிக்கிறதுக்கு இந்த மண்ணில் இருக்கிற ஒரே ஒரு உறவு மரணம் தாங்கிறத மறந்துட்டு இந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க தத்துவத்துல சொல்லி வச்சிருக்காங்க, மரணம் மரணம் மரப்பா, நினப்புப்பா. அது சத்தியமா நினைப்பு தான் என் செல்வங்களே. அதெல்லாம் சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது, நமக்குள்ளார ஆழ்ந்து போனா தெரியும். இந்த இறைங்கிற கட்டமைப்பு ஏன் வந்தது, இதெல்லாம் இறைவன் இவர்களிடத்துல கேட்டானா? அது சிங்கம் சிங்கமா வாழ்ந்தது, புலி புலியா வாழ்ந்தது, அததான் வாழ்ந்தது. மனிதா, நீ மனிதத்தோடு அங்கு இதமிகு இதயத்தோடு மனமிகு மனத்தோடு மன இதம் செய்ய இங்கு இதம் தெரிந்து இங்கு இதம் செய்ய வந்திருக்கும் மனிதன் என வாழ்ந்து விட்டு வா. உன்னை மகானா ஆவெல்லாம் சொல்லல. நான் பாட்டுக்கு இன்னைக்கெல்லாம் பெரிய எல்லாம் அது ஒரு பெரிய வியாபாரம் போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நீ நல்ல மகனா வாழ்ந்துட்டு வான்னு சொல்றேன். மகான் நிலையெல்லாம் மலமூத்திரதாரிகளை கொண்டாடி நீங்க அவர்களுக்கு கொம்பு வளர்க்க வச்சுட்டு நீங்க உங்க வாழ்வை இழந்து கொண்டு இருக்காதீர்கள். அந்த சுயப்பரம் உனக்குள்ள ஒரு உயிரா இருக்கு. அங்க ஒரே ஒரு மூலப்பொருள், மண் ஒன்றுதான் பல நற்கலன் ஆகிடும். கண் ஒன்றுதான் பலக்கானும் தனைக்கானா, அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே. எந்த கண் சகலத்தையும் கண்டுட்டு தன்னை காணவில்லையோ அதே போல ஒரு பரம் இருக்கான், அதை தவிர வேற எதையுமே பார்க்கலையாம். அது பார்த்ததெல்லாம் தன் உடலை தானா, அது பார்த்ததெல்லாம் தன்னுடைய ஓர் அங்கத்தை தானா. அந்த பொருளை நீ உன்னை மடமாத்தி வச்சிருக்காங்க. அங்கிருந்து அவர் வந்து உன்னை மீட்கிறதுக்கு வருவார், இவர் வந்து மீட்கிறதுக்கு வரும்னா நீ யார்? அப்ப உனக்கு அதுல என்ன குறைச்சல் இருக்கு? அதே மூலப்பொருள், அதே மனிதன் தானே. இதெல்லாம் சொல்லி சொல்லி மூளை செலவை செய்து உன்னை அதற்கு அடிப்படையில் தகுதியற்றவனாக்கி விட்டார்கள். நீ சுயப்பரம், மறந்து விடாது. நீ சுயப்பரம். அவன் எல்லாத்தையும் தூக்கி அப்படி ஒரு ஓரமா வைங்க. அதெல்லாம் கதாபாத்திரங்கள் முன்ன வாழ்ந்ததா இருக்கு, அதுலயும் எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சித்தத்தை சிவத்தில் ஏத்தி கொண்டிருக்கிறேன். என்னால இருந்து நான் என்ன தர்மங்களை கடைபிடிக்க முடியுமோ அதை நான் செய்துகிட்டு இருக்கேன். என்னால இங்கு சக ஜீவன்களுக்கு என்ன இதம் செய்ய முடியுமோ அதை செய்துகிட்டு இருக்கேன். என் அத்துக்குள் நான் நாயகன், அவ்வளவுதான். என் உலகத்துல நான் ராஜான்னு சொல்றேன். என்னுடைய இந்த ராஜரீகத்தை ராஜத்துவத்தை இங்கு எவரும் பறித்து விடுவதற்கு இல்லை. நான் இருந்தாலும் சிதைந்தாலும் இல்லாது போனாலும் நான் ராஜா தான் சொல்றேன். ஏன்னா அவங்களெல்லாம் செய்தவன் பெரிய ராஜாதி ராஜாவா இருக்கான். அது உரிமை கொண்டாடுங்கள், எவனும் தடுப்பதற்கு இல்லை. குறைந்தபட்ச சத்திய தர்மத்தை நடுநெஞ்சில் நிறுத்திட்டு நீ இயங்கு. உன்னை தவிர இறை யாரும் இல்லை. அதற்காக இங்கு இருப்பவர் எவரையும் உதாசீனம் செய்து விடாதே. ஏனெனில் நீ உணர்ந்தவன் அல்லது உணர்ந்து கொண்டு இருக்கிறவன், நாளை அவர்கள் உணர இருப்பவர்கள். இவ்வளவுதான் உங்களுக்குள்ள இருக்க இடைவெளியே. அதனால நம்ம என்னை நான் கொண்டாடுறதுக்கு இல்லை, அவனை துவேஷம் பண்றதுக்கு இல்லை. அப்படிதான் கொண்டாடி இங்கு சில மக்களை வேற மாதிரி மனநிலைக்கு அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீ நாயகத்துவத்தை உணரணும். உன் தலை உனக்கு இருக்கிறது தெரியணும். உன் தலைமைத்துவம் என்னன்னு உனக்கு புரியணும். உனக்கு இந்த சகம் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்குன்றத நீ முதல்ல உணரணும். நீ ஒரு குறைந்தபட்ச தொண்டின் பேரால நிலை நின்று நீ உன் அத்துக்குள்ளர நீ நாயகனா நீ வாழ்ந்துட்டு போக முடியும். இந்த உலகத்துல காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நாடகம், அதெல்லாம் கனவு தொழிற்சாலையில. ஒரு கோமாளிய கோலட்சும் கோமானா காட்டிட முடியும், ஒரு சில்லற பையில சீமானா காட்டிட முடியும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, இது நாடகம்னு சொல்றேன். ஒரு பெரிய மாபெரும் ஒரு ரதன ஒரு தத்துவம்னு சாதாரண குப்பையா காட்டிட முடியும். வரலாற்று சிறப்பு மிக்கவனு மிக மிக அற்பமான பொருளா காட்டிட முடியும். ஏன்னா இங்கு அவ்வளவு இருக்கு காட்டுறதுக்கு. அது பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இங்க இருக்கு. இவர்களிடத்துல நீங்க என்ன பண்ண முடியும்? அது நமக்கு தேவையில்லை. தூற்றலும் போற்றலும் அப்படி ஒரு ஓரமா வச்சுட்டு நீங்க வாங்க. சத்தியம் சொல்கிறேன் என் செல்வமே, மறந்துடக்கூடாது. இங்க இருக்கிறதெல்லாம் சகோதரம் தத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையினும் ஊர்த்தாய் வயிற்று பிள்ளைகள் நாமெல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராணபண்டற்றவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள்,
ஒருவருக்காக ஒருவர் சில துன்பங்களை வழிகளை தாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள். தாய் வலித்ததால் தாய் மரண அவஸ்தைப்பட்டதுனாலதான் இங்க வந்த வழி எனக்கு புதுசு இல்லை. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தோம். மரண அவஸ்தையின் பெயரால் ஜனித்தேன், மரண அவஸ்தையும் தந்தேன். ஏனெனில் நான் வருவதற்காக தவம் செய்தவளுக்கு வழங்கப்பட்ட பரிசே அங்கு மரண ரணம் தான். இப்ப நமக்கு வழி புதுசு கிடையாது, நமக்கு அறிமுகப்படுத்தி இறக்கி விட்டதே அதுதான். அப்ப அதனால நம்ம சக ஜீவன்களுக்கும் நம்மளால ஆனது இயன்றதை நம்ம செய்யணும். இறைத்துவம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வாதத்துக்கு வந்தது. கடைசி வரைக்கும் அது கருத்து பொருள், களத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாத பொருள். அதன் பெயரால் இங்கு பேதங்கள் வேணாம், மனிதத்தை வாழ விடுங்க. ஆடுகளம் மந்தனம் நோக்கம் மனிதமெனும் புனிதம் பண்ணுவீர். நீ ஒன்றை வழிபடுற உன் முறைன்னா அது அவ்வளவுதான். நீயும் போட்டு நானும் போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இங்க தூற்றுவதற்கு என்ன இருக்கு? தொழப்படுபவன் இல்லை குமரா, இறைவன் தொழும் சுபாவமே இறைவன் தான். அப்படின்னா நீ ஒருத்தனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கல குமரா, அவன் கடவுள் இல்ல, நீ தொழுன்னு நினைச்சு செய்யற சுபாவமே இறை சுபாவம். ஒரு மனிதனை வணங்குவது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கிட்ட வந்திருக்கிற சகோதரங்கள். இறைவனை நான் என்ன கொண்டாடினாலும் அவன் களத்துக்கு வரமாட்டான், முடிஞ்சிருச்சு. அப்ப நான் தன்னை கொண்டாடணும்னு சொல்லி, நம்மளுடைய தந்தை நம்மளை கொண்டாடணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? ஒரு தந்தை காலில் போய் நீங்க மனசார காலில் விழுந்து கும்பிடுங்க, அவன் கூசுவான். அதை ஒரு கௌரவ குறைச்சலா நினைப்பான். ஏன் புள்ள திடீர்னு இன்னைக்கு வந்து காலில் போய் விழுது திடீர்னு அப்படின்னா அதை நீங்க ஒரு பெருமையா எடுத்துக்கலாம். தந்தையால எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அவன் தந்தை கடவுளை விட பெரியவன். தந்தை தன்னை தைத்திருப்பவன் உனக்குள்ள, மறந்துடக்கூடாது. இப்போ நம்மளுடைய சரீரத்துல இந்த தந்தையை ஏத்துக்க மாட்டானா, அந்த தந்தையை ஏத்துக்குவானா? நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவான். பித்தா பிரைசுன்னு சொல்லப்பட்டுருச்சு, பேயார்னு சொல்லப்பட்டுருச்சு. வாயை வாழ்த்து கண்டாய் மதையானி உரிபோர்த்து பேய் வாழ் காட்டகட்டாடும் பிராந்தனை சொல்லப்பட்டுருச்சு. அங்கு பிரம்மகமாலத்தில் ஐயமெற்று உண்பவன் சொல்லப்பட்டுருச்சு. அங்கு தையுளர் பாகம் மகிழ்வன் சொல்லப்பட்டுருச்சு. நஞ்சு உண்பவன் சொல்லப்பட்டுருச்சு. புலியின் உரிதோழர் சொல்லப்பட்டுருச்சு. களிறுதோல் போர்த்தியவன் சொல்லப்பட்டுருச்சு. சிம்மத்தின் உரி மூடுதீர் சொல்லப்பட்டுருச்சு. இவ்வளவுதான். இதெல்லாம் அதனால சொல்லப்பட்ட கோடி 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 தன்மைகள்ல சிலது. இது இதெல்லாம் சொல்ல வர்ற தத்துவம் என்னன்னா, எந்த களத்துல நான் இந்த களத்தில் பந்தப்படாதவன்றத புரிஞ்சுக்குங்க. இங்க வலுவா வாதம் பேசுறதுக்கு ஆள் இருக்காங்கிறதுக்காக இதெல்லாம் என் களத்திற்கு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும், அவ்வளவுதான். எல்லாமே இங்கேயே முடிஞ்சிடும். இங்க இருக்கிற மனிதர்களால வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் என் உலகு வருவதில்லை. என் உலகு முழுசா சூன்யமே காண்குமரா, சூட்சமே காண்குமரா. காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பம் நான் காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பமே நான். ஆனாலும் நான் உண்டு வாழ்வது சூரியன்களை மறந்து விடாதே. அந்த கோடி சூரிய பிரகாசங்களை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் கருப்பு ரகசியம், அவ்வளவுதான். சென்றடையாத திருவுடையான், ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையன், மெத்த செத்த சித்த சிவம். உன் உயிர் இருக்கு, உன் உயிர் உனக்கு கொடுத்த ஒன்னே ஒண்ணு சித்தம் மட்டும்தான், எண்ணுகின்ற இல்ல. அது எப்படி இருக்குன்னு பாரு. ஒரு மலர்ல இருந்து ஒரு மனத்தை உணர்ந்த நீ, உன் உயிர்ல இருந்து உணர்ந்த ஒன்றே ஒன்றுங்கிறது, உன்னிடத்துல இருந்து வெளிப்படும் பொருளுங்கிறது சித்தம் மட்டும்தான். அதனாலதான் அந்த சித்தத்தை தனக்காக்குங்கிறான். சித்தத்தை சிவனுக்காக்கி காயங்களினால் சகல கர்மங்கள் செய்யுங்கள். சித்தம் சிவமானால் நித்தம் தவமாகும், நித்தம் தவமாக சித்தம் சிவமாக. விரைண்டம் சிந்தை புகுவீர் சிவமை போற்றி, விரைண்டம் சிந்தை நிறைகுவீர் சிவமை போற்றி. அதுவும் சிவசித்தம், இதுவும் சிவசித்தம், இங்கு எதுவும் சிவசித்தம், நீ சதா வசி சிவசித்தம். இவ்வளவுதானே. ஆம் செல்வம். அந்த ஒன்றற்ற ஒன்றுக்கு நம்ம ஒன்றற்ற பொருளா இருக்க இந்த சித்தத்தை ஆக்கிட்டு, இந்த களத்துல இந்த காயத்திற்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை அற்றது உற்றது வேண்டியவர் வேண்டாதவர் இல்லாம நடுநாயகமா நம்மளோட கர்மத்தை புரிந்து வைப்போம். என் செல்வங்களே, நீங்கள் எந்த விதத்திலும் அந்த பரத்திற்கு அந்நியமானவர்கள் இல்லை. அதனுடைய ஏக நோக்கம் ஒண்ணு இருக்கும்ல, அது விரும்பி படைச்ச மனிதர்கள்.
நான் எப்படி போய் இதை நீ வழிபடு அதை வழிபடாத, இது முறை சரி கிடையாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? வந்திருப்பவனே அவன்தான். இங்கே விரும்பி ஏற்றிருக்கும் முகங்கள் எல்லாம் அவனுடைய முகங்கள். இங்க தனி மனம் வைத்து குணம் வைத்து கை ரேகை வரைக்கும் தனித்தனியா செஞ்சு வச்சுட்டு தனி பரமன வீற்றிருக்கின்ற மிகப்பெரிய ராஜ்ய நிலையம் அது. அது அவ்வளவு கருதுங்க. அன்பின் உள்ளான்னு சொல்லியிருக்காங்க, அங்க போங்க. இன்பத்தின் உள்ளான்னு சொல்றாங்க, அங்க போங்க. ஆனந்தத்தின் உள்ளான் அப்படின்னு சொல்றாங்க, அங்க போங்க. தன் நிறைவின் பெயரால உள்ளான்னு அங்கு செல்லுங்க. இயல் அடங்கல் அப்படின்ற பெயரால இருக்கான், போய் அடங்குங்க. அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். சிவமங்கலம்.